Hi guys, நான் உங்கள் சிவகங்கை கேமர் அண்ட் வெல்கம் டு அவர் ரோப்ளாக்ஸ் கேம் சீரீஸ். புதுசாக இருக்கும் கேட்கறதுக்கு. கைஸ், நான் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டேக்கும் ஒரு கேம் கைஸ். ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இல்லை வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணலாமா என்னன்றது நீங்கள் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அதைப்படி நம்ம செய்வோம். முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச அண்ட் நான் முதல்ல நல்லா விரும்பி விளையாண்ட இந்த ஜிகா மேன்ஷன் டைக்கூன் கேம் தான் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் இன்னையிலேருந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோ. நேற்று எடுத்தது ஒரு இன்ட்ரோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கேமோட ஸ்டார்டிங்காக வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இந்த கேமோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்துட்டு மேன்ஷன் பில்ட் பண்ணணும் கைஸ். நான் இந்த மேன்ஷனை ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. 100% இந்த மேன்ஷன் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம பீச் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு ஒரு யார்ட் இருக்கு கைஸ். ஸோ இந்த பீச் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நடத்தி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் சேர்த்து. ஸோ அதை போயிட்டு இந்த வீட்டில் ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போய் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக அந்த கேம் பிடிச்சதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு கைஸ். அதை பற்றி தான் பின்னாடி பேசுவோம். இது ஒரு மாஸ்டர் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எது வேணாலும் சொல்லலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு இந்த கேம் பற்றி தெரிஞ்ச யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். ஸோ மறுபடியும் சொல்கிற விஷயம், வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பொண்ணான கைகளால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நல்லபடியாக பாருங்க கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை நான் அப்படியே பண்ணுறேன். நல்ல வீடியோஸ் நல்லா பார்க்க. இந்த கேம் பிடிச்ச ரீசன் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். உண்மையில சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல ஒரு வீடு இருக்கணும்னு ஆசை கைஸ். பட் அந்த அளவுக்கு வசதி இல்லை. சரி, இதுக்கு கேம் சேர்ந்து போட்டுமே அப்படின்னு ஒரு எண்ணம் கைஸ். நான் ஃபர்ஸ்ட் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். இது ரோப்ளாக்ஸ் பொறுத்தவங்களுக்கு நமக்கு தெரியாது கைஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு சஜஷனில் காமிச்சு இந்த கேம் தான் கைஸ். ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு விளையாட ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கைஸ். இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் எனக்கு ஏதோ இந்த கேமில் இருக்க அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த கேம்ஸ் தான் வந்தாங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுமா, இல்லை ஒரு கேம் ப்ளே பண்ணி போடுமா, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் அதை ப்ளே பண்ணி போடுவோமா, இல்லை இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா, எது வேணாலும் உங்களோட விருப்பம் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறது தான் கைஸ். நான் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கான வீடியோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் கைஸ். இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல கைஸ். பட் ஐ வில் டூ மை பெஸ்ட் கைஸ். ஆமாம்.
பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய வீடு. உங்களுக்கே ஆசை இருக்காதா கைஸ் இந்த மாதிரி வீடு இருக்கணும்னு? அப்படி வீடை வந்துட்டு கேமில் பார்க்கல விளாட யாருக்கு தான் கைஸ் தோணாது. அதனால அதுவும் ஃபஸ்ட்டு விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இதே மாதிரி வீடு தான் கைஸ் எல்லாருமே கட்டணும் இந்த கேமில் என்ட்ராக எல்லாரும். ஸோ நியர்பை ஹவுசஸை பார்க்கல எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு கைஸ். இந்த வீடு இது மாதிரி நம்ம கட்டணும்னு இந்த வீடை வந்துட்டு நான் வெறிகொண்டு கட்டினேன் கைஸ். வெறிகொண்ட வேண்டிய வேலை செஞ்சு கட்டுறேன். டக்கு 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 முடிச்சு ராத்திரி போல வச்சு முடிச்சேன் கைஸ். பட் இப்போ அந்த பிக்சர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல கைஸ், அந்த இதை கட்டுறப்ப எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். ஒரு 100 மில்லியன் அல்ல 200 சேர்றப்ப தான் நான் போயிட்டு ஏதாவது ஒர்க் அங்கே பார்ப்பேன் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் இப்போ பண்ணுறோம்னா ஒரு 6 மில்லியன் ஆர் 7 மில்லியன் தேவைப்படும். ஸோ ஒரு நிமிஷத்துலையோ இல்லை 2 நிமிஷத்துலையோ ஒரு 10 மில்லியன் வருதுன்னா அது 2 தான் பண்ண முடியும். திரும்பி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு அது மாதிரி கடுப்பாக இருந்துச்சு கைஸ். ஸோ அதனால் ஒரு மொத்தமாக அமௌண்ட் சேர ஒட்டி அதை வச்சு கொஞ்சம் நிறைய வேலையை பார்த்துட்டு அப்புறம் திரும்பியும் வந்துட்டு கொஞ்ச நாள் கேமை ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க கைஸ். ஏன்னா அமௌண்ட் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இன்னும் இவ்வளோ சுற்றி போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். ஐ திங்க் கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்து கிடைச்சிருக்கும் கைஸ். நம்ம வந்துட்டு அதை பிக் பண்ணிட்டு போய் பீச் ஹவுஸ் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக எனக்கு இந்த நெக்ஸ்ட் இருக்க பெட்ரூம் வந்து ரொம்ப பிடிச்சது கைஸ். பாருங்களேன், பாருங்க கைஸ், எப்படி ஒரு கேமிங் செட்டப் பாருங்க கைஸ். அந்த வீடு இது ஒரு நார்மல் ஒர்க்கிங் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி கேமிங் பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கேமிங் இருக்க மாதிரி ஆசை. பட் இதுவே பெரிய விஷயம். இதை நான் பண்ணுறதே பெரிய விஷயம். எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா மேபி நடக்கலாம். அந்த கேம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் அவ்வளோ பிரீஃபாக சொன்னதான்னு தெரியல. அதாவது அவ்வளோ தெளிவாக சொன்னதான்னு தெரியல. இருந்தாலும் மறுபடியும் இப்போ சொல்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக இது எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னா, ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ஒரு பிக் பாஸ் வச்சு ஒரு இதாக ஆரம்பித்தாங்க கைஸ். ஸோ அது சம்பந்தமாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பேசினேன் கைஸ். அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்கூலில் வந்து என்ன வரைக்கும் ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும் கைஸ். அவனுக்கு அந்த ரீலை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி நீ வந்துட்டு உனக்கு தெரிஞ்சவங்க அனுப்புகிறான்னு சொன்னேன். அவன் அதை பார்த்துட்டு நீ ஏதாச்சும் இந்த கேம் ரிவ்யூ இந்த ஃபுட் ரிவ்யூ அது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம்டா அப்படின்னு கேட்டான். நானாடா அப்படின்னு, ஆமாண்டா ஏதாச்சும் பண்ணுறேன்னா நல்லா ஐடியா தான்டா அப்படின்னு ஓகேன்னு சொன்னேன். ஆனால் அவன் அதுக்கு வந்துட்டு பெரிய கேம்லாம் பண்ண கேமிங் பிசி இதெல்லாம் வேணும்டா அப்படின்னு சொன்னான். கேமிங் பிசி வாங்குறப்ப நம்மளுக்கு இல்லை, எங்கள் வீட்டில் அதுக்கு பர்மிஷன் இருக்காதுன்னா அவனை அவங்க வீட்டில் எங்கள் வீட்டிலையும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க கைஸ். சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு தான் கைஸ். இந்த கேமில் இன்னும் ஒரு 2-3 கேம் வச்சுங்க. அது ஐட்டிங் அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ் போன கேமில். அதாவது போன வீடியோவில் ஏஆர்கேன்னு ஒரு சர்வைவல் கேம் அண்டு மைண்ட் கிராஃப்ட் கேம், இது 2 போடலாமா வேணாமா என்னன்னு அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ்.
பாருங்க பீச் எப்படி இங்க ஒரு பெயர் இருக்கு. ஸோ நம்மகிட்ட ஒரு 2 ஜெட்ஸ்கி வேற இருக்கு கைஸ். இதுக்கு மேலாம் பில்லியன் கணக்கில் நம்ம செலவு பண்ணி தான் யார்ட்டும் ஆகணும். ஸோ இப்படிலாம் ஒரு வீடு உண்மையிலே தான் எப்படி இருக்கும் கைஸ், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது மாதிரி உண்மையிலே ஒரு வீடு இது மாதிரி பீச் கிட்ட, ஆக்சுவலாக பீச் ஹவுஸில் பட் கரையில் இருக்குது, ஆனால் பீச் தனியாக இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு 3 ஸ்விம்மிங் பூல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வீடு உங்களுக்கு ரியல் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டு சொல்லுங்க கைஸ். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்ன சொல்லிக்கிறேன், அப்படி சொன்னோடனே சரி ஓகேடா பண்ணிடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், நம்ம கேமிங் ஒரு வீடியோ போடா, ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு கேமிங் சேனல் வச்சு பண்ணி அது நல்லா ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருந்தான். ஸோ நான் கேட்டான், நானும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணி அதை பற்றி மறந்துடுறேன். சொல்லுவான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கும், அப்புறம் அப்படியே மறந்துடுறேன். இதை வேலை வந்துடும். அன்னைக்கு அவன் சொன்னோன்னே என்ன நினச்சேன்னு தெரியல, டக்குன்னு அந்த கேம் எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு பெரிய லெவலில் சொல்ல பசங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தானே ஆரம்பிக்க ஐடியா கொடுத்தது. அவன் இப்போ முன்னாடி ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் சொன்னேன்ல கைஸ், அவனுக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், இவன் 3 பேருக்கு தான் தெரியும் கைஸ் பசங்களில். அப்புறம் ஃபீமேல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கு, அப்புறம் ஒரு 2-3 அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. வேறு பெரிய லெவலில் வேறு எங்கள் ஃபேமிலி சைடு யாருக்குமே சொல்லலை கைஸ், உண்மையாக சொல்லவே இல்லை. நான் சொன்னேன்னா இதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது கைஸ். ஸோ நான் சொல்லலை. ஒரு நல்ல லெவலில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் கைஸ். இந்த பாருங்க கைஸ், இப்படிலாம் ஒரு வீடு இருந்தா சொல்லுங்க கைஸ். இப்படிலாம் இருந்தால் என்ன கைஸ் பண்ணுது, இப்போ இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா பாருங்க. இவ்வளோ பெரிய வீடு, இத்தனை வசதிகள் இவ்வளோ இருக்குது கைஸ். எவ்வளோ அழகான நல்ல டெக்கரேஷன்ஸ். அங்கே இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பாக்கியில் எப்படி இருக்குது பாருங்க கைஸ். ஆர்டிஃபிஷியல் தான் பட் நல்லா இருக்கு. அது மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு கைஸ். பாருங்க கைஸ், இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கைஸ். ஸோ நல்லா இருக்குல்ல. இப்படிலாம் ஒரு வீடு உண்மையில கிடைக்கணும் கைஸ். சொல்லுங்க, பெரிய பெரிய பணக்காரங்க நான் பார்த்து வச்சு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை கைஸ். நெக்ஸ்ட் இந்த வீட்டை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த ஜிம் தான் கைஸ். பாருங்க எவ்வளோ பெரிய ஜிம். உண்மையிலே இந்த மாதிரி வீடு கிடைச்சா என்ன பண்ணுவேன் மறக்காம கமெண்ட்ல எனக்கு வந்து சொல்லிட்டு போங்க கைஸ், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இங்க பார்க்க வேண்டியது இந்த கராஜ் மட்டும் இருக்கு கைஸ். அதுக்கு மேலே இங்கே ஒரு ரூம் இருக்கு, அதை பார்த்துட்டு போயிடலாம். இந்த இடம் தான் கைஸ் மெயினான இடம். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக கட்டுறேன். அந்தளவுக்கு நல்ல கார் இல்லை, பட் ஓரளவுக்கு நல்ல கார் இருக்கு கைஸ். என்னால் முடிஞ்சளவுக்கு வாங்கி வச்சுக்கேன். பாருங்க கைஸ், இதுதான் நம்ம கார் கலெக்ஷன். இன்னும் காசு சேர்த்து வாங்கலாம் கைஸ். இது பேர் என்ன தெரியல, பட் இது ஒரு பேர் கொடுப்பாங்க, அதுவும் சரியா தெரியல கைஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஷெவர்லேட், அப்புறம் இது மஸ்டாங், அன்னைக்கிட்ட டெஸ்லா சைபர் ட்ரக் இருக்கு, நம்ம தார் ஜீப் மாதிரி ஒரு கார் இருக்கு, அப்புறம் அங்கிட்ட ஒரு மினி கூப்பர் இருக்கு கைஸ். அப்புறமாட்டிக்கு நம்ம அந்த பில்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு ரைடு மாதிரி வேணா டைம் இருந்தால் போயிட்டு வரலாம் கைஸ். மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு கைஸ்.
வியூ பாருங்க கைஸ். இதான் கைஸ் வீட்டோட வெளிப்புற தோட்டம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க கைஸ். ஐ திங்க் நம்ம வந்துட்டு பீச் ஹவுஸ் போயிட்டு ஒர்க்கை பார்க்கலாம் இருக்கு. மேஜிக் கைஸ் வந்தாச்சு பீச் ஹவுஸ். இதான் கைஸ் நம்ம பீச் ஹவுஸ் போயிட்டு நம்ம இந்த பாருங்க பீச் ஒட்டி பீச்சுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா கைஸ். ஸோ அதனால பீச் ஹவுஸ். இங்கே முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நம்ம பில்டிங் ஒர்க்கை பார்க்கலாம் கைஸ். அதில் காசை கலெக்ட் பண்ணி வச்சு பில்டிங் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் கைஸ். 300 மில்லியன் தான் பார்க்கிங் ஸ்பாட் வாங்க முடியும். நம்ம 250 தான் கைஸ் வச்சுருக்கோம். போயிட்டு நம்ம ஒர்க்கை பார்ப்போம். அதை பொறுமையாக தான் கைஸ் வாங்கணும். இது மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு வாங்கணும். வாங்கி வீட்டை வந்துட்டு நம்ம பில்டு பண்ணணும் கைஸ். இப்போ இதுதான் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்மளுக்குன்னு கோவிலே நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் கைஸ் இந்த கேம். இதை முடிச்சுட்டு யார்ட் ஒன்று பில்டு பண்ண கைஸ். அதுதான் இருக்கிறதே பெரிய வேலை. பெரிய யார்ட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய மாடி கைஸ். கட்டுறது பெரிய வேலை கைஸ். எவ்வளோ நான் எடுக்குமே தெரியல. எனக்கு சொல்கிறேன் டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சேன். நான் வந்து கட்ட மாட்டேன் கைஸ். நான் பெரிய சோம்பேறி கைஸ். ஆமாம், அதனால தான் இதை ஆரம்பிக்கிறதுக்கே எவ்வளோ நாள் இருக்கும். கைஸ், இந்த ரோப்ளாக்ஸ் பிளாட்ஃபார்மை தவிர வேறு ஏதாச்சும் கேம் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க கைஸ். நான் அதே உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம் கைஸ். உங்களோட விருப்பம், உங்களுக்கு பிடிச்சது என்னென்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க கைஸ். அதுதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, முடிச்சாச்சு கைஸ். இனி நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த ஹவுஸுக்கு போகலாம், மேன்ஷனுக்கு. இதுதான் கைஸ் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. இப்போ மேஜிக் பாருங்க கைஸ். பார்த்தீங்களா, இங்கே வந்தாச்சு. ஐ திங்க் நம்ம காரில் ஒரு ரைடு போயிட்டு சும்மா உங்களுக்கு ஒரு ரைடு, சின்னதாக ஒரு ரைடு போயிட்டு அதில் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஐ திங்க் நான் அந்த மஸ்டாங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நான் சொல்லுங்க, எனக்கு இந்த கேமில் இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் ஒரு தனி ரகமாக பிடிக்கும் கைஸ். ஏன்னா நான் ஒரு பம்பிள் பீ ஃபேன் ஆல்சோ. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த கலர் கைஸ். ஆக்சுவலாக அந்த இது மாதிரி தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும். இப்படி தான் நம்ம கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறோம். இந்த வீரை முடிச்சா தாங்க பீச் ஹவுஸ் போக முடியும். இப்போ யாரோ விளையாண்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்காங்க. கட்டணும் கைஸ். கொஞ்சம் ஹேங் ஆகுது கைஸ். என்ன பண்ணுறது? இன்னொன்று சொல்லிக்கிறேன் கைஸ், நான் வந்துட்டு இந்த கார் ஓட்டுறது அவ்வளோ பெரிய டேலண்டாக எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ஓட்டுறேன், என்னால் முடிஞ்சு ஏதோ பெஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன் கைஸ். எனக்கு
வந்து இந்த ஸ்டியரிங் இல்லை நாவி அந்த பேர் என்னது ஆரோஸ் வச்சாலே எனக்கு வந்து ஒழுங்காக ஓட்ட வராது. இதை வந்து திருப்பதெல்லாம் வந்து நம்ம கையை வச்சு ஸ்லைட் பண்ணும் கைஸ். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கூக்குமாக்காத ஓட்டு. ஜஸ்ட் எதையும் மைண்டில் வச்சுக்காதீங்க கைஸ். நான் தான் சொன்னேன்ல கைஸ், அப்படித்தான் ஓட்டு. அதை எதையும் மைண்டில் வச்சுக்காதீங்க கைஸ். ஸோ மறக்காமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறேன்ல கைஸ், லைக் அண்ட் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். உங்கள் பொண்ணான கதைகளால் இந்த பொண்ணான காரியத்தை செஞ்சிருங்க கைஸ். இங்கே ஒரு ரேசிங் ஃபீல்டு இருக்குது கைஸ். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ரேஸ் பண்ண போகிறதுல சும்மா ஒரு உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு. இன்னொரு நாள் உங்களுக்கு இதில் ஒரு ரேஸ் போயிட்டுன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ தனியாக போடுறேன் கைஸ், இதை ரேஸ் பண்ணுற மாதிரி. ஐ திங்க் வீடியோ முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். வீடியோ எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்குன்னு தெரில. நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க கைஸ். உங்களுடைய கருத்து, என் நிறை குறை எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறை இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.